Hello friends, welcome back to my channel. இது Python 3 fundamentals video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா data types பற்றி நிறைய பார்க்க போகிறோம். அப்புறம் functions, அப்புறம் input, output, string, conversion எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் இந்த அமௌண்ட்டு, டேக்ஸு, இந்த மாதிரி வேரியபிள்ஸ் பற்றி நம்ம நிறைய படித்தோம். இப்போது இதில் இந்த அமௌண்ட்டுங்கிறது 69ங்கிற ஒரு நம்பர் இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் அமைச்சிங்கன்னா அதில் என்ன இருக்கோ அது பிரிண்ட் பண்ணும். அதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்னு படித்தோம் இல்லையா? ஸோ ஃபங்க்ஷன் என்ன? அது ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, பட் இதுக்கு என்ன கொடுத்தாலும் அது பிரிண்ட் பண்ணும், அவ்வளோதான். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டேட்டா டைப் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்க நம்பரை ஒரு இன்டிஜருக்கு மாற்றணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, இன்ட்டு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே சாப் ஆஃப் பண்ணி லெஃப்ட்டில் இருக்க டாட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் மட்டும் இருக்கும், அதுதான் இன்டிஜர். அதே தான் உல்ட்டா ஃப்ளோட்டுக்கு ஒரு டெசிமல் நம்பராக மாற்றணும் ஒரு ஃபுல் நம்பரை அப்படின்னா ஃப்ளோட்டுங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணி கீவேர்ட் யூஸ் பண்ணி அது ஒரு ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். அதை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது ஃப்ளோட்டாக மாற்றிடும். ஸோ நம்ம 10 கொடுத்துருக்கோம், 10.0 மாறிடுச்சு. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக டெமோ பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு டேட்டா டைப் .py, அதாவது டேட்டா டைப் சம்மந்தப்பட்ட எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இந்த பைத்தான் ஃபைலில் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இப்போ பார்த்தது படிப்போம். அமௌண்ட்டுங்கிற வேரியபிளுக்கு இன்டீஜருங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அமௌண்ட்டுங்கிறதுக்கு என்ன ஸ்டோர் ஆகும்னு பார்ப்போம். இப்போ அமௌண்ட்டுங்கிறத பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்குள்ளே என்ன ஸ்டோர் ஆயிருந்தாலும் அது காமிச்சிடும். சூப்பர். இப்போ நம்ம அதை ரன் பண்ணுறோம். கீழே பாருங்கள் 10.6 10ஆக மாறிடுச்சு. ஓகே, இப்போது இதே இது நம்ம இப்போது ரிவர்ஸில் பண்ணுறோம், ஃப்ளோட்டுக்கு பண்ணுறோம். ஃப்ளோட்டுக்கு பண்ணால் என்ன ஆகும்? ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது டெசிமல் நம்பராக மாற்றிடும், 10.0 மாறிடுச்சு. சூப்பர். இப்போது உங்களுக்கு இந்த டேட்டா டைப் கன்வர்ஷன் எப்படின்னு தெரியும். ஆல்ரைட், இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியணும். அடுத்தடுத்த எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ளோட்டுங்கிறது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன், இன்ட்டுங்கிறது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டுக்குமே நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதையும் மாற்றி அந்த வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணோம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதெல்லாம் பார்த்தோம். ஸ்ட்ரிங்காக இருந்தால் என்ன பண்ணுறது? ஸ்ட்ரிங்குங்கிறது என்ன? ஒரு ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு ஆல்ஃபா நியூமரிக், அதாவது டெக்ஸ்ட்டும் இருக்கலாம், நம்பர்ஸும் இருக்கலாம், இல்லை என்ன வேணா இருக்கலாம். ஓகே, இப்போது ஒரு நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம சிங்கிள் கோட்ஸில் உள்ளே என்ன கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். இப்போ பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படின்னு மட்டும்தான் வரும். இதை நான் கமெண்ட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த கோட்ஸுங்கிறது வந்து பைத்தானுக்கு புரிகிறதுக்காக இந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்க எல்லாமே வந்து ஸ்ட்ரிங், அவ்வளோதான். ஸ்ட்ரிங்கின் அந்த கொட்டேஷன் சேர்த்து பிரிண்ட் பண்ணாது. நேமுங்கிற வேரியபிளில் அது மட்டும்தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூடியூப் சேனல் நேம்னு ஒரு வேரியபிளில் என்னோடய சேனல் நேமாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம இது பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஸ்பேஸ் இருக்கிறதையும் சேர்த்து இது பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இது என்னோடய சேனல் நேம்னு எழுத ட்ரை பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்? சிங்கிள் கோட்ஸ் அப்போஸ்ட்ரோபி கொடுத்து, அதாவது அப்போஸ்ட்ரோபி கொடுத்து எஸ்ன்னு கொடுத்தா வராது, எரர்னு காட்டும். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸ் மூலயமா போட்டால் இந்த சிங்கிள் கோட்ஸை உள்ளே போட்டால் அதை எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், கீழே பிரிண்ட் ஆனது லர்ன் ஸ்மார்ட் கோடிங் எஸ் கார்த்திக்ஸ் சேனல் அப்போஸ்ட்ரோபி வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்ட்ரிங்குங்கிறது சிங்கிள் கோட்ஸும் ஒர்க் ஆகும், 2 டபுள் கோட்ஸ்குள்ளேயும் ஒர்க் ஆகும். நம்ம எதுக்கு எப்போ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம், பட் ரெண்டுமே ஒர்க் ஆகும். இப்போது லெட்ஸ் டேக் another எக்ஸாம்பிள். ஓனர்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேன், யூடியூப் சேனல்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேன். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் எனக்கு டைப் பண்ண இஷ்டம் இல்லை. டைப் பண்ணாமல் நம்ம இப்போ இன்புட் அவுட்புட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த பேரையும் சேனல் நேமையும் நான் வந்து யூசர்ட்டேருந்து வாங்கி அதை தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, மொதல் சேனல் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஓனர் ப்ளஸ் யூடியூப் சேனல்ங்கிற ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணுன்னா இப்போது கார்த்திக் ஸ்பேஸ் இல்லாமல் மொத்தமாக பிரிண்ட் ஆகுது. நல்லாவே இல்லை, கன்றாவியாக இருக்குல்ல? இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 2 வேரியபிளுக்கு பக்கத்தில் கன்கார்டினேஷன் பண்ண முடியும். அதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி 2 வேரியபிள், அதாவது 2 ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ண முடியும். 2க்கு மேலே பண்ணணும்னா எவ்வளோ வேணுமோ எத்தனை வாட்டினா நீங்கள் ப்ளஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி கோட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது எல்லாமே கன்கார்டினேட் ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் நிறைய கன்கார்டினேஷன் போட்டிருக்கேன். ஸோ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? யூடியூப் சேனல் நேம் ப்ளஸ் ஸ்பேஸ்
ஒரு பெருசாக ஒரு சென்டென்ஸ் மாதிரி எழுதி நிறைய இதை கன்கார்டினேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கன்கார்டினேஷன் பண்ணதை நீட்டாக ஸ்பேஸ்லாம் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் மாதிரி காமிக்கும். இப்போ பாருங்கள், இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் கூட கொடுத்து பண்ணலாம். இங்கே பாருங்கள், அழகாக வந்திருக்கு. லேர்ன் ஸ்மார்ட் கோடிங் இஸ் கார்டெக்ஸ் சேனல். பாருங்கள், இதுதான் இப்படி தான் கன்கார்டினேஷன் பண்ணுவாங்க ஸ்ட்ரிங்குக்கு. ஸோ ப்ளஸ்ங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் கன்கார்டினேட் பண்ணலாம். இப்போ நம்ம இதையும் வந்து கமெண்ட் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூசர் நேமை வாங்கி அதை டைனமிக்காக, அதாவது ப்ரோக்ராம் ரன் பண்ணப்போ யூசர் நேமை வாங்கி அதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல யூசர் நேம் கார்த்திக்னு கொடுத்துட்டேன். க்ரீட்டிங் வந்து ஹலோ யூசர் நேம், அதாவது ஹலோ கார்த்திக் அப்படின்னு காட்டும். இப்போ இந்த க்ரீட்டிங்கை பிரிண்ட் பண்ணேன்னா ஹலோ கார்த்திக் அப்படின்னு காட்டும். அழகாக காட்டுது. இங்கே பாருங்கள், காட்டிடுச்சு. இப்போ இப்படியே ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்னால் இங்கே டைப் பண்ண முடியாது இல்லையா? இதை எப்படி யூசர்ட்டேருந்து வாங்குறது? இந்த பேரையே நான் டைனமிக்காக யூசர்ட்டேருந்து வாங்கணும். ஓகே, அதுக்கு தான் இன்புட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை டைனமிக்காக யூசர்ட்டேருந்து ரன் டைமில் வாங்க முடியும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இன்புட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிரிண்ட்னு ஒன்று பார்த்துருக்கோம். அது வந்து நத்திங் பட் அவுட்புட்னா வெளியே காமிக்கிறது. ஸோ நம்ம பிரிண்ட் பற்றி ஆல்ரெடி பார்த்துச்சு. இன்புட் பற்றி பார்க்க போகிறோம். இன்புட் பார்க்குறதுக்கு இன்புட் அப்படின்னு எழுதி பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே ஏதாவது டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து யூசருக்கு காட்டும். அந்த லைனில் என்ன நீங்கள் எழுதுறீங்களோ அதை ரீட் பண்ணி அந்த வேரியபிளை கொண்டு வந்து போட்டுரும். இங்கே பாருங்கள், யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கொடுக்குறோம். அப்படின்னா இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா இந்த ஃபஸ்ட் லைன் 25th லைன் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கு நம்மகிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு. நம்ம இங்கே இன்புட்டை கொடுத்துட்டு என்ட்ரு அடித்தா தான் லைன் நம்பர் 26 எக்ஸிக்யூட் ஆகும். லைன் நம்பர் 26 இப்போதைக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. அதனால தான் 26, 27 வரலை. இங்கே பாருங்கள், என்ட்ரு அடித்தோடனே காமிச்சிச்சு. பட் இந்த நேமுக்கு அப்புறமே கொஷின் மார்க் அப்புறமே பண்ணுறது அசிங்கமாக இருக்கு இல்லையா? அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்பெஷல், அதாவது ரிசர்வ்டு ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லுவாங்க. /n நியூ லைன். இது ஒரு ரிசர்வ்டோ இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லிக்கலாம். இது பைத்தானில் ஆல்ரெடி இருக்கனால உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது. நீங்கள் /n யூஸ் பண்ணி நியூ லைன் கொடுத்துக்கலாமே ஒழிய நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதாவது ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களால் நீங்களே டிஃபைன் பண்ணிக்க முடியாது. அதுதான் சொல்ல வரேன். இப்போ இந்த /n கொடுத்து ரன் பண்ணோன்னா பாருங்கள், சிம்பிள் அடுத்த லைனுக்கு போயிடுச்சு. இப்போ இங்கே நம்ம எழுதுறது கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்க. இப்போது அதே அவுட்புட் தான். ஸோ நம்ம /n என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், படிச்சிருக்கோம். இன்புட் என்னென்னு படிச்சிருக்கோம். இப்போது அடுத்து அவுட்புட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அதாவது அவுட்புட்டுக்கு ஈக்குவலன் தான் வந்து பிரிண்ட்டுங்கிறது அவுட்புட் கீழே வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இன்புட் பார்த்தாச்சு, அவுட்புட் பார்த்தாச்சு, நிறைய ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் பார்த்தாச்சு. சம்மரைஸ் பண்ணோம் படித்தது எல்லாமே. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் இந்த மாதிரி இந்த இன்ட்டு, ஃப்ளோட்டு, இது எல்லாமே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளில் டபுள் கோட்ஸ்லேயோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்லேயோ கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங். இப்போ இன்புட் அவுட்புட் நம்ம சம்மரைஸ் பண்ணோம்னா, இன்புட்டுங்கிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம் எப்படி யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குறதுங்கிறது. இன்புட்டுங்கிற ஒரு நேம் வச்சு பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அது அவுட்புட்டு கீழே வருது, அதுதான் அவுட்புட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இவ்வளோத்தையும் லேர்ன் பண்ணியிருக்கோம். படிப்படியாக இன்னும் நிறைய லேர்ன் பண்ணலாம். ஆல்ரைட், நம்ம இப்போ அடுத்த வீடியோவில் இன்றைக்கி படித்த எல்லாத்தையும் வச்சு ஒரு 8 கால்குலேட்டருங்கிற ஒரு சின்ன டெமோ பண்ண போகிறோம். நீங்களே தான் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களை மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.